இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த சர்வதேச தீர்ப்பாயத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்தியா. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிரந்தரமாக ரத்து செய்தது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் செனாப் நதி நீரை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு திருப்பிவிடப் போவதாகவும் அறிவித்தது. செனாப், சிந்து, ஜூலம் ஆறுகளின் குறுக்கே புதிய அணைகளை கட்டவும் இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. முழுக்க முழுக்க இந்த நதியை நம்பி மட்டுமே இருக்கும் பாகிஸ்தான் பதறிப்போய் நெதர்லாந்தின் ஆக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்திடம் முறையிட்டது. இதற்காக ஒரு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டு அந்த தீர்ப்பாயம் தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இதில் என்ன காமெடி என்றால், அந்த தீர்ப்பாயத்தை ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகவே இந்தியா அங்கீகரிக்கவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை இந்தியா எப்படி மதிக்கும்? இதனால் அந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பாகிஸ்தான் நடந்து கொண்ட நிமிடம் முதல் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாகவும், தனது இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ள இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை விமர்சித்துள்ளது. சர்வதேச தீர்ப்பாயத்திற்கு இந்தியாவின் எல்லைக்குள் இருக்கும் ஒரு பகுதி மீதான பிரச்சினைக்குள் மூக்கை நுழைக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேலே போய் இந்தியா அந்த தீர்ப்பாயத்தை அங்கீகரிக்கவில்லை என்று தெரிந்தும் அங்கு போய் முறையிட்ட பாகிஸ்தானின் நடவடிக்கை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் ஒரு நியாயமான முடிவை எட்டுவதற்கான பாதையை குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் இந்தியா விமர்சித்துள்ளது. இந்தியாவின் இந்த தீர்க்கமான முடிவால் பாகிஸ்தான் கலக்கமடைந்துள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.